எஸ் மேம். அது ஏன்னா சிஸ்டம் மூலியமா தானே இது ப்ராசஸ் ஆகுது. ஓகே. சிஸ்டம்ல அப்போ அடுத்தவங்க பணத்தை முன்னாடியே வாங்குறன்றது வந்து ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது இல்லைங்களா? அது நம்ம இன்டிமேட் பண்ணணுங்க மேம். இந்த மாசம் என்னங்க இது? என் பணத்தை நான் முன்னாடியே கொடுக்கும்போது நீங்க வாங்கிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் நான் இன்டிமேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. என்னோட பர்மிஷனே இல்லாம என் கேஷை பிடிக்கிறீங்க, அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும், நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு. மன்னிக்கவும், ப்ரொசீஜர் இதாங்க மேம் இருக்கு. நம்ம ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம மேனுவலா இதை கேன்சல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? எஸ். இந்த ஆட்டோ டெபிட் நீங்க எது மூலியமா கிரியேட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எங்களுக்கு ஃபினான்ஸ் போட்டு விட்ட சார் தான் கேட்கணும் நான். ஓகே. ஃபினான்ஸ் போட்டு விட்ட சார் கிட்ட நீங்க கேளுங்க. அந்த ஆட்டோ டெபிட்டை கேன்சல் பண்ண சொல்லுங்க சார். கேன்சல் பண்ணிடுவாங்க. இனி அடுத்த மாசத்துல இருந்து நீங்களும் உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் சார்ஜஸ்ல வராது. சரிங்களா மேம்? ஓகே. 250 ரூபா நீங்க எடுத்துக்கிட்டீங்க, பேங்க் சார்பா எடுத்துக்கோங்க. இல்ல மேம். இல்ல நீங்க ஐ மீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லல. ஆமாம்மா, ரொம்ப வேல்யூவான விஷயங்க. சாரி. நான் என் பணத்தை வந்து முன்னாடி கட்டும் போது அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு பேங்க் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பேங்க்குக்கு பத்தாது. எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ட். இது பாத்தீங்கன்னா அமௌண்ட் உங்களுக்கு வேலிடா தான் எடுத்திருக்காங்க. லோன் டேட்ல என்ன வேல்யூபிள் இது என்ன வேல்யூபிள் சொல்லுங்க. என்னோட பர்மிஷன் இல்லாம வந்து பேங்க் எடுக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. இதுல நான் இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு என்னோட அக்கௌண்ட் வந்து எடுத்துட்டு இதுல வேல்யூபிள் வேற நீங்க ரீசன் சொல்றீங்க. இது வேல்யூபிள்லாம் இல்லை, இதுல சீட்டிங். இது வேல்யூபிளே இல்லை. அவங்க சார்பில் பிடிக்கிறாங்கன்னா நாங்க லோனை வந்து பே பண்றோம், அவங்க பிடிக்கிறாங்கன்றது ஓகே. பேங்க் எதுக்கு இது சார்ஜ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லைங்க. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம். சாரி மேம். இந்த சார்ஜஸ் உங்களுக்கு வேலிடா தான் எடுத்திருக்காங்க. அந்த டேட்ல உங்களோட அக்கௌண்ட்ல சஃபிஷியன்ட் ஃபண்ட் இல்ல. அதுக்காக தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் சொல்லிட்டு அமௌண்ட். மேம், நான் கேட்ட கேள்விக்குமே இன்னி வரைக்கும் எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, நான் முன்னாடியே வந்து காசு கட்டுறேன்ல, அந்த காசை கட்டும் போது அந்த சிஸ்டம் அதை பார்க்காதா? அந்த சிஸ்டத்துல அது பதிவாகாதா? அது சிஸ்டம்க்கு தெரியாது. அது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது தெரியாது. ஓகேங்களா? மனுஷங்க தான் சுயநலவாதியா இருக்காங்க. சிஸ்டம் இப்படிதான் இருக்குமா? அடுத்தவங்க பணத்தை வாங்கி போட்டுக்குது சிஸ்டம். டேட்ல இல்ல. ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மேனுவலா பேமெண்ட் பண்ணீங்கன்னா இனிமேட்டு ஃபியூச்சர்ல நீங்க ஒன்ஸ் நீங்க அந்த ஆப்ஷனே இல்லைங்களாமே. நீங்களும் ஜாலியா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளோலாம் பிடிக்கிறீங்களோ பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு காசு அக்கௌண்ட்ல எப்போ 3ஆம் தேதி எத்தனை லட்சம் ரூபாய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எங்க பர்மிஷனே கேட்காதீங்க. சரிங்களா? எஸ்பிஐ நல்லா இருக்கட்டும், விடுங்க. அவ்வளோதான், வேற என்னங்க சொல்ல முடியும்? தவிர்த்து உங்களுக்கு வேற எதுனா தகவல் ஒன்றும் தகவல் வேணாங்க. நீங்க பண்ணதே போதுங்க. சூப்பரா பண்றீங்க. எஸ்பிஐ பேங்க் நல்ல பிரான்ச்சுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.